வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 மணி நேர சார்ட். எப்போவுமே நம்ம வீக்லி அனாலிசிஸ் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் கொடுக்குற வீக்லி அனாலிசிஸ்க்கு நம்ம 1 மணி நேர சார்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கருப்பு கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 254 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதிகமாக கீழே விழுந்த காரணத்தினால மறுபடியும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ண நினைக்கிறவங்க ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் நீங்கள் செல் பண்ணி ஓரளவு கம்மியான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். சரி, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் திங்கக்கிழமைக்கு அப்புறம் எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். 254 ஓப்பனான நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்து தொடர்ச்சியாக ஒரு ரிக்கவரி கொடுத்து அடுத்தடுத்த நாளில் புது ஹை க்ளோசிங் ஹையர் ஓப்பனிங்கில் இருந்தது. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போய் 262 போய் க்ளோசிங் கொடுத்து அடுத்த நாளும் மேலே ஓப்பன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 266 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோன். இந்த 266ஐயும் பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போய் ட்ரேட் ஆன காரணத்தினால இந்த 266க்கு மேலே போனோன்னே நம்ம மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்த்தோம். அதன் காரணம் என்னென்னா, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 266க்கும் மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்க காரணத்தினால இந்த 266 சப்போர்ட்டாக வச்சு 276 வரைக்கும் போகுன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வாரத்துடைய ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 266 எப்போல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கோ அடுத்த ஜோனாக 276 தொட்டு இருந்தது. அந்த காரணத்தினால அப்படி எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 272 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 276 போய் தொட்டுருக்கு. அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா மேலேயும் கீழேயும் ஏற்ற இறக்கங்கள் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அப்புறம் நடந்திருக்கு. அடுத்த நாள் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆன காரணத்தினால 272 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 266 அப்படின்னு சொல்லி இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த ஜோன் ரொம்ப முக்கியமான ஜோன் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக இருந்து வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இல்லாமல் 266 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் போன வாரத்தில் நம்ம எதிர்பார்த்தது நடந்தது. முதல்ல செல்லிங்கில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் நம்ம முடிவை மாற்றி பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய எதிர்பார்த்த டார்கெட்டான 276ஐயும் தொட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் சாதகமாக இல்லாத காரணத்தினால மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. சரி, இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 266, 72, 76 எவ்வளோ முக்கியமான ஜோன் அப்படின்றத பார்க்கணும். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. போன வாரம் நம்ம கடந்த 3 நாட்களாக பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதே மாதிரி நடந்திருக்கு. அப்போ கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த 272 பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ட்ராப் ஆன காரணத்தினால தான் மார்க்கெட் 246 வரைக்கும் கீழே வந்தது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு காரணமாக இருந்தது இந்த 266ன்னு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் ஜோன். இதை எப்போ மார்க்கெட் கிளியராக பிரேக் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நமக்கு முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 265, 66 இந்த இடமும் அந்த இடத்துல கரெக்டாக மூவிங் ஆவரேஜும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. 272 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸு ரொம்ப முக்கியமான இடம். இதை முன்னாடி கூட நீங்கள் கான்ட்ராக்ட் முன்னாடி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பல முறை இந்த 266, 72 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாகவோ சப்போர்ட்டாகவோ நமக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் டிசம்பர் 30ஆம் தேதி எப்படி மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றத. அதனால் இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 264க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கேப்பில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் இருக்க போகுது.
அந்த அடிப்படையில் நம்ம எதை வச்சு கணிக்கிறோம்னா வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ 262 போன வாரத்தோட ப்ரைஸ் க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆகுது, மூவிங் ஆவரேஜ் கீழேயும் ஓப்பன் ஆகுது. முக்கியமான சப்போர்ட்டான 266 கீழேயும் ஓப்பன் ஆகிற காரணத்தினால 266 அப்படின்ற இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த முக்கியமான இடம் இப்போது ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு இருந்து ப்ரைஸை கீழே நம்ம எதிர்பார்க்குற 262, 56, 52 சொல்லப்போனால் 260, 246 வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் ஒவ்வொரு அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோன், அதெல்லாம் நம்ம டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த வாரம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கவனத்தில் நீங்கள் வச்சுருக்க வேண்டிய ஒரே விஷயம் 266. எப்போ இந்த 266 மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்ததுனாலே அடுத்தது, ஏன்னா இந்த இடத்துல எந்தெந்த பையர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே அனுப்பி விட்டாங்களோ அதே மாதிரி இதுக்கு மேலே போகிறப்ப மறுபடியும் பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 266ன்றது மிக முக்கியமான ஜோன். இந்த 266 வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சாரி, இந்த வாரம் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். இன்னும் தொடர்ந்து வர நாட்களில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலையும் வச்சு எப்படி நம்ம கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.